ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018க்கான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரேஷியோங்கிறது ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு ஒரு இதுவா பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த சிவி லிஸ்ட் 1 ரிலீஸ் பண்ண அதுக்கும் அப்புறம் இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போறோம் இந்த ரேஷியோ அடிப்படையில். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கறது ஒன்று விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000க்கு பிளஸ் 30,000 பிளஸ் 30,000க்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் உடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து சிவில் லிஸ்ட்ல வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுல வந்து இனிஷியலா நம்ம நோட்டிபிகேஷன் வந்து 9,351 இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 12,000 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 9,351க்கு வச்சு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஃபர்ஸ்ட் பழைய வீடியோல பார்க்கும்போது அது ஒரு ரேஷியோல வந்தது. நம்ம அதை கன்சிடர் பண்ணல. இப்போ 12,000க்கு பண்ணும்போது நமக்கு ரேஷியோ என்ன வருது அப்படின்னா 1:2.5 to 1:2.7. ஒரு போஸ்ட்டுக்கு 2.5 ஆள்ல இருந்து 2.25 கேண்டிடேட்ஸ் வரைக்கும். அதாவது ரவுண்டா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்கும் பொழுது. இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஓவராலா மொத்தம் வந்து 20,000 பேர் வந்து லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 20,000 பேர் வந்து என்ன அடிப்படையில் எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 வேகன்சிக்கு 1:1.7 இந்த ரேஞ்சில் இருக்கு. அதாவது 1:2 <2 1:2 கிடையாது. ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் கிடையாது. 1.25 1.5 இந்த ரேஞ்சில் வரும். நீங்க ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் கணக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 20,000 பேர் பிளஸ் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா போஸ்டிங் எத்தனை பேருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 பேர் தான் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8,000 பேர் கிட்ட இடிக்குது. ஓகே, 8,000 7,000 சில்லற பேர் கிட்ட இடிக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்ல இவங்க விட்டுருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னா 1:1.7 to 1:2 <2 அது எதுவானாலும் இருக்கலாம். 1:7 1:7.5 1:2 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஓவராலா ஒரு போஸ்ட்டுக்கு 1.25 கேண்டிடேட். அதுனா 1.25 கேண்டிடேட்னா நீங்க ரவுண்ட் அப் பண்ணா 2 கூட வச்சுக்க பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாக்டா வர்றது 1.25 வச்சுக்கோங்க. 10 போஸ்ட்டுக்கு 17 பேர் அந்த மாதிரி வரும்பொழுது 10,000 போஸ்ட் 10,000 வேகன்சிக்கு 17,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட காம்படிஷன் இருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, 10,000க்கு 7,000 பேர் வெளியே போவாங்க. மீதி 2,000 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1,700 பிளஸ் 1,700 3,400. ஸோ 7,000 பிளஸ் 3,400 10,400 பேர் இந்த காம்படிஷனை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டுக்கான ரேஷியோ. இது என்னுடைய ஒப்பீனியன் படி நான் போட்டது. ஸோ நீங்க என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.